ஹாய் மச்சான், எப்படி இருக்க? நல்லா இருக்கு நல்லா இருக்குண்ணா. அவனுக்கு எப்படி போயிட்டு இருக்கு பிளேசஸ் எல்லாம்? அதெல்லாம் ஓகே தான். சரி, ம்ஹும். நம்ம இதுக்குள்ள வருவோம். ம். ஓகே இப்ப ஓகே இன்னைக்கு சொல்லு. என்ன பண்ண போறோம்னா, சாம்பியன்ஸ் ட்ரோபி வர போறதுனால நம்ம வந்து சாம்பியன்ஸ் ட்ரோபி டீம் வந்து ரிவ்யூ பண்ண போறோம். ரிவ்யூனா ஓகே. என்னன்னு தெரியுமா? நம்ம பேப்பரை ரிவ்யூ பண்ற மாதிரி தானே? அடங்கோய். ஏய், இந்த பாயிண்ட கட் பண்ணிடு மச்சான். பரவாயில்ல. இதெல்லாம் இருக்கட்டும், ஃபன்னா தான் இருக்கும். ஓகே. நான் 15 பேர் சொல்ல போறேன். ம். அது ஏற்கனவே அனௌன்ஸ் ஆனது. நீ ஓகே. அந்த 15ல எத்தனை பிளேயர்ஸ் விளையாட போற? அதான் உன்னோட 11. ம்ஹும். ம். அது அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு பேக்கப் பிளேயர்ஸ் யாரு? ம்ஹும். ம். இது வந்து ஏற்கனவே இருந்த ஸ்குவாட்ல இருந்து. ஓகே. அடுத்து நீ வந்து உன்னோட ஸ்குவாட் யாரு? 15 பேரு. அதுல நீ எந்த 11 பேரை விளையாட வைக்க போற? ஓகேவா? ம். ஸோ இப்போ ஓகே. நான் ஸ்குவாடை பறிச்சிடுறேன். ஸோ ம். ஷூர். எப்பவுமே எப்பவுமே மாதிரி நம்ம பெரிய தல ரோஹித் சர்மா தான் கேப்டன். ஓகே, வேற ஓகேவா? லெவல்ல. ஸோ இந்த வாட்டி சுமன் கில்ல வைஸ் கேப்டனா போட்டாங்க. ஸோ சாம்பியன்ஸ் ம். ட்ரோபிக்கு தெர் இஸ் a வைஸ் கேப்டன் ஆன் பேப்பர். அதுக்கப்புறம் வந்து ம்ஹும். எப்பவுமே தேர்ட் தேர்ட் பொசிஷன்ல விராட் கோலி, அப்புறம் ஸ்ரேயாஸ் ஐயர், கேஎல் ராகுல், ஹார்திக் பாண்டியா, அக்ஷர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர், குல்தீப் யாதவ், ஜஸ்பிரீத் பும்ரா, முகமது ஷமி, ஹர்ஷதீப் சிங், யசஸ்வி ஜெய்ஸ்வால், ரிஷப் பந்த், ரவீந்திர ஜடேஜா. இதான் 15 பேர். இதுல ஸ்பின்னர்ஸ் ம். இருக்காங்க, ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க, எல்லாமே இருக்காங்க. ஸோ இதுல ம்ஹும். இருந்து முதல்ல வந்து உன்னோட 11 பேர் சொல்லு. நீ இப்போ இந்த 15 பேர்ல யாரு நீ ம்ஹும். உன்னோட 11. என்னோட 11 இந்த 15 பேர்ல. ம். அஹ், இப்போ நான் வந்து உன்னோட லிஸ்ட்ல இருக்குது என்ன சொல்ல சொல்றியா? ஆமா, கேக்குறியா? இந்த 15 பேர்ல ஃபர்ஸ்ட் 11 பிளேயர்ஸ் சொல்லு. ஓகே. ஸோ ஆக்சுவலி நான் ஒரு லிஸ்ட் மேக் பண்ணியிருக்கேன். அதுக்கு அப்புறம் வரேன். ஃபர்ஸ்ட் நீ அது கேட்டது. அப்புறம் ஃபர்ஸ்ட் இது சொல்லிடு. ஏன்னா ஆஹ். இதுதான் வந்து டீம் இந்தியா விளையாட வைக்க போறாங்க. ஓன் லிஸ்ட் வந்து விளையாட வைக்க மாட்டாங்க. ஓகே. So, முதல்ல இவங்க லிஸ்ட்ல சொல்லுது. இவங்க லிஸ்ட்லயா? இவங்க லிஸ்ட்ல நான் யாரை விளையாட வைப்பேன்? ஃபர்ஸ்ட் வந்து ரோஹித் சர்மா. ஓகேவா? ஓகே. ஆஸ் மென்ஷன் தட் சுவம் கில். யாராலும் அந்த பொசிஷனை மாற்ற முடியாது. ஆமா. ஓகே. ம். அது ஒன்று. ஃபர்ஸ்ட் கோலி. அப்புறம் ஒன்று. கோலி தேர்ட் தேர்ட் பொசிஷன். ஓகே. ஃபோர்த் பொசிஷன் ஸ்ரேயஸ் ஐயர். ஓகே, நீ ஐயர் தான் சொல்ல போற. ஓகே, நெக்ஸ்ட். ஃபிஃப்த் பொசிஷன் வந்து கேஎல் ராகுல். ஓகே. ம். சிக்ஸ்த் வந்து அக்ஸர் படேல். சூப்பர். நெக்ஸ்ட். செவன்த் வந்து ஹர்திக். ஹார்திக் பாண்டியா. ஓகே. ம். எட்டாவது வந்து அஹ், அந்த 15ல நான் உனக்கு லிஸ்ட் அனுப்பிச்சிருக்கேன்ல, அந்த லிஸ்ட் பார்த்தே சொல்லு. ஸ்க்ரீன்ல ஒரு பக்கம் லிஸ்ட் வச்சுக்கோ. எங்க இருக்கு எனக்கு? ஐ டிடன்ட் கெட் யுவர் ரிசல்ட். சாரி. நீ அமிச்சது எங்க இருக்கு? ஐயோ, இது மச்சான் இதெல்லாம் கட் பண்ணிடு. நான் கட்டிங். நான் ஏற்கனவே உனக்கு அனுப்பிச்சேனேடா அந்த கூகுள் மெசஞ்சர்ல. ஓ ஓ ஓ மச்சான், நான் பார்க்கல மச்சான். ஒரு அது நிமிஷம் ஒரு கார்னர்ல வச்சுக்கோ. இந்த வீடியோ வந்து ஒரு கார்னர்ல போட்டு இதெல்லாம் எடிட் பண்ணணுமே. இதெல்லாம் எடிட் பண்றதுக்குள்ள உன் வேலை முடிஞ்சிடும் போது. அடப்பாவி, ஒரு லிஸ்ட் அமைச்சிருக்கே. அது பார்த்தே சொல்லு. இப்ப இல்ல உன் பாக்குறேன். ஃபோன் பார்த்து கூட சொல்லு. ஆமா. இப்போ இந்த லிஸ்ட்ல ஓகே. அகைன் கோ வித் தட். ஓகேவா? அகைன் அது போலாம். ஃபர்ஸ்ட். இல்ல, நான் சொல்றேன் இரு. நீ ஏற்கனவே சொன்னது சொல்றேன். ரோஹித் சர்மா, சுப்மன் கில், கோலி, ஐயர், ராகுல், ஹர்திக் பாண்டியா. ஸோ உன்னோட லிஸ்ட்ல வந்து 1 2 3 4 5 6 7 ஆயிடுச்சு. இன்னும் 4 பேர் தான் இருக்காங்க. ஓகே, 4 பேர் இருக்காங்களா? 4 பேர்ல வந்து பாத்தீங்கன்னா சமி. ஷமி. ஓகே. ஓகேவா? அதுக்கப்புறம் குல்தீப் யாதவ். ஆ. ஆஹ், பும்ரா. ம். அதுக்கப்புறமா அந்த ஸ்விங். யாரு? ஹர்ஷ்தீப். ஆமா. ஆ. ஓகே. ஆஹ், அர்ஷித் சிங். ஸோ இதான் என்னோட 11 பிளேயர். ஏன்னா வந்து இப்போ கரண்ட் இதுல ஆக்சுவலா வந்து நம்ம லாஸ்ட் 2020ல பார்த்தோன்னா அக்ஸர் படேல் சூப்பரா இருந்தாங்க. இரு 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 இரு, இன்னும் வரல இரு. நெக்ஸ்ட் வந்து மீதி 4 பிளேயர் யாரு பெஞ்ச்ல உட்கார வைக்க போற அதை சொல்லு. பெஞ்சில் வந்து அஹ், ரவீந்திர ஆ. ஜடேஜா, ரிஷப் பண்ட், ஜெய்ஸ்வால்.
ஓகே. ஜடேஜா. ஓ ஜெய்ஸ்வால்லாம் இருக்காரா? நான் வந்து நானா இருந்தேன்னா என்னன்னா ஆக்சுவல் ஜெய்ஸ்வால் ஓப்பன் எடுத்துட்டு ஆக்சுவல் சுபம் கில்ல உட்கார வச்சிருவேன். அப்படியா? சுப்மன் கில் தான் வைஸ் கேப்டன். ஓ வைஸ் கேப்டன் உட்கார வைக்க முடியாதா? வெளியே ஸ்குவாட்ல இருந்து வெளியே ஆடும் பாவீங்களா? கிரிக்கெட் பாத்திருக்கியா எப்பனா? பார்த்துருக்கேன் மச்சான். ஆனா இந்த அளவுக்கு வைஸ் கேப்டன் எல்லாம் உட்கார வைக்கலாம். சரி, சரி. இதெல்லாம் தெரியாது. ஜடேஜா, ஜெய்ஸ்வால், அப்புறம் யாரு? பந்த். பண்ணிட்டு ம். வாஷிங்டன் சுந்தர். வாஷிங்டன் சுந்தர், இவங்க தான் சுந்தர். ஓகே. ஸோ ம், இப்போ வந்து ஆஹ், உன்னோட 11 நான் படிக்கிறேன் பாரு. ம், ரோஹித் சர்மா, சுப்மன் கில், கோலி, ஐயர், ராகுல், அக்ஷர், ஹார்திக், ஷமி, குல்தீப், பும்ரா, ஹர்ஷதீப். ஸோ ம், இவங்க ஆமா. எல்லாருமே வந்து 11 பேர் விளையாட போறேன். ம், 4 பேரும் வெளில உட்கார வச்சிருக்கேன். ஜடேஜா, ஜெய்ஸ்வால், பந்து, வாஷிங்டன் சுந்தர். ஸோ முடிஞ்சிச்சு. ஸோ ம், இப்போ வந்து ம். ஆஹ், இல்ல இந்த 4 பேரு கீழே உட்கார வச்சிருக்கியா, அவங்கள யாருன்னா மேல போட போறியா, இல்ல யாருக்கு யாருக்கு அவங்க ஆல்டர்னேட்டிவ் அதை சொல்லு. யாருக்கு யார் ஆல்டர்னேட்டிவா? எக்ஸாம்பிள் கொஸ்டின் கேட்குற மாதிரி கேட்குறடா நீ. சீரியஸா? என் லிஸ்ட்ல கேட்டிருந்தா நான் ப்ரிப்பேர் ஆயிருப்பேன். இவங்க இது பண்ண லிஸ்ட் இது நான் சொல்லு. யாரு யாருக்கு யாரு சரி, யாரு யாருக்கு யார் ஆல்டர்னேட்டிவ்னு நீ நினைக்கிற? நான் கில்லுக்கு வந்து ஆல்டர்னேட் ஜெய்ஸ்வாலை போடுவேன். ஓகேவா? ஓகே. ம். அப்புறம் பண்ட்டை வந்து மேபி சிக்ஸ்த் பொசிஷன் செவன்த் பொசிஷன்ல பண்ட்டை போடுவேன். ஓகேவா? ம். சிக்ஸ்த் செவன்த். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஜடேஜா வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காத இன்ஜுரி வச்சுன்னா அப்போ ஜடேஜாவும், ஹர்திக் ம். பாண்டியா அக்செப்ட் பண்ணியிருக்காத இன்ஜுரி வச்சுன்னா அப்போ ஜடேஜா உள்ள கூப்பிட்டு வருவேன். ம். உம், குல்தீப் யாதவுக்கு யாதவ் வச்சேன்னா அப்போ வந்து வாஷிங்டன் சுந்தரை கூப்பிட்டு வருவோம். அவ்வளவுதான். ஓகே. இதான் ஆல்டர். ஓகே, இதுதான் உன்னோட ஆல்டர்னேட்டிவ்ஸ். வாட் அபவுட் யூ? நீ நீ யாரை கூப்பிட்டு வருவ? நான் வந்து இஃப் தெர் இஸ் a சான்ஸ் சுப்மன் கில்ல விட்டுட்டு ஜெய்ஸ்வால் ஆட வைக்க போறேன். ம், 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 அதுக்கப்புறம் வந்து நான் பந்த் அவர் வந்து கேஎல் ராகுலுக்கு ஆல்டர்னேட்டிவ். ம், கேஎல் ராகுலுக்கு எதுனா ஆச்சு, இல்லை ம். சம்டைம்ஸ் என்னோட டீம்ல ஐயரு ஒரு 2 மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணலைன்னா நான் ஐயரை தூக்கி பந்த் வந்து ஐயர் பிளேஸ்ல விளையாட வைக்க போறேன். ரைட்டு. பந்த் சோலோ பேட்ஸ்மேனா போவாரு. ம், அது வந்து அந்த 2 பேர்ல யாரு ஒன்று ஐயர் பர்ஃபார்ம் பண்ணாட்டியும் சரி, ராகுல் ம், பர்ஃபார்ம் பண்ணாட்டும் சரி, ஒரு 2 3 மேட்ச் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க, ம். எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு அவங்க பர்ஃபார்ம் பண்ணலைன்னா ஒரு சேஞ்ச் அவர் தான் பந்த். ஓகே. ம், ஓகேவா? அப்புறம் வந்து ம், முடிஞ்சிச்சு. அப்புறம் அதே மாதிரி அக்ஷர் ஜடேஜா அது யோசிக்கவே தேவையில்லை. அக்ஷருக்கு எதனா பிரச்சனை இல்லை, இன்னொரு எதனா கண்டிஷன்ல ஜடேஜா பெட்டரா இருப்பாரு அப்படின்னா அக்ஷருக்கு சாலிட் ரீப்ளேசபிள் ஜடேஜா. அப்புறம் சுந்தர் வந்து மேக்சிமம் என்னோட டீம்ல விளையாட மாட்டாரு. அவருக்கு ம், ஒரு சேஃப் சைடா தான் நான் வச்சிருக்கேன். ம். இன்கேஸ் குல்தீப் யாதவுக்கு திருப்பி இன்ஜுரி ஆச்சு அப்படின்னா நான் வந்து சுந்தர், வாஷிங்டன் சுந்தர் அவர் விளையாட வைப்பேன். அவ்வளோதான். ஓகே, குட். ஸோ இது முடிஞ்சிருச்சு. ம். ஸோ நெக்ஸ்ட் வந்து உன்னோட 15 பேர் யாருன்னு சொல்லு. நீ- இன்கேஸ் ஓகே. நீயே ஒரு செலக்டரா இருக்க, ம். யூ ஆர் த செலக்டர், ஓகே. அப்போ என்ன பண்ண போற சொல்லு. யார் யாரு உன்னோட டீம்ல இருப்பானுங்க, எதுக்கு? நான் ஒரு செலக்டர் இருந்தா எப்படி சூஸ் பண்ணுவோம்னா ஒரு 15 மெம்பர்ஸ் ஒரு டீம்ல. ஓகேவா? ம். 6 பேட்ஸ்மேன் இருக்கும் ஃபர்ஸ்ட். 6 பேட்ஸ்மேன், 3 ஆல்ரவுண்டர், ம். 6 த்ரீ ஆல்ரவுண்டர். 3 ஆல்ரவுண்டர் கம்பல்சரி. ஒரு 15 மெம்பர்ஸ் டீம்ல. ஓகே. அந்த ஸ்குவாட்ல 6 பேட்ஸ்மேன், 6 பவுலர்ஸ், 3 ம். ஆல்ரவுண்டர்ஸ். ஓகேவா? ம். ஸோ வந்து நான் இருந்த போர்டு மெம்பர் யார் எடுப்பேன்னா சொன்னா எல்லாரும் சிரிப்பாங்க. ஓகேவா? ஹீ இஸ் த பெஸ்ட் கேப்டன். ஓகே ஃபார் த இப்போ அப்கமிங்ல நான் ஃபீல் பண்றது. ம். அதாவது ஸ்ரேயஸ் தான் கேப்டனா போடுவேன். ஓ, ஓகே. உன்னோட டீமுக்கே ஸ்ரேயாஸ் ஐயர் தான் கேப்டன். கண்டிப்பா அவரு தான் கேப்டன். ஓகே. நான் எழுதுறேன். நெக்ஸ்ட். ஓகேவா? செகண்ட் வந்து ஆக்சுவலி வைஸ் கேப்டன் யாருன்னு பார்த்தா பும்ரா. வைஸ் கேப்டன் பும்ரா. ஓகே. ஓகேவா? பும்ரா. ம். ஆம், பும்ராக்கு தான் இன்ஜூரன்னு சொல்றாங்களே. அப்படியே இன்ஜூரி மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பா பாண்டியா. ஸோ அப்போ நீ இப்போ 2 விஷயம் சொல்லணும். ஒன்று, பும்ராக்கு பதிலாக ஒரு ரிப்ளேஸ்மெண்ட் பவுலரு, அப்புறம் பும்ராக்கு பதிலாக வைஸ் கேப்டன். ஓகே. ம். ம், பும்ராக்கு வந்து
ம். பவுலர் யார் ரிப்ளேஸ்மெண்ட் நீ எடுக்க போற? பும்ரா ரீப்ளேஸ்மெண்ட் பார்த்தேன்னா சமி எடுப்பேன். சமி இல்லைன்னா ஏ, புவனேஷ்குமார். ஷமி ஆல்ரெடி டீம்ல இருக்காருடா. அப்படியா மச்சான், காமெடியா இருக்க போது அதெல்லாம். இதெல்லாம் ரெக்கார்ட் மானத்துக்கு வாங்கி நேர்ல தான் மானத்தாவை என்னாயி பப்ளிக்கா மானத்தாவை ஆல்ரெடி சமி இருக்காரா? சமி சரி பும்ராக்கு ஆல்டர்னேட்டிவ் யாரை கூப்பிட்டாரா? டி நடராஜன். டி நட்ராஜன். ஓகே, அவருக்கு இன்ஜுரி எதுவுமே இல்லையா? அவரு இப்ப நல்ல ஃபார்ம்ல தான் இருக்காரு. ஓகே, டி நட்ராஜன், பும்ராக்கு அதே மாதிரி. ஓகே, நெக்ஸ்ட். ஓகேவா? திரும்ப நான் ஒன் பை இல்ல, ஒன். ஃபர்ஸ்ட் நீ பேட்ஸ்மேன் வைஸா சொல்லிடு. ஓகே, பேட்ஸ்மேன் வைஸா சொல்றேன். ஓகேவா? ம். கேப்டன் ஃபர்ஸ்ட் சொல்லிட்ட. கேப்டன் சொல்லிட்ட, அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஓபனர்ஸ் யாரு? ஓப்பனர்ஸ் ரோஹித் சர்மா, ஜெய்ஸ்வால். ரோஹித் சர்மா, ஜெய்ஸ்வால். நெக்ஸ்ட் தேர்ட். தேர்ட் டவுன். தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலி விராட் கோலி. என்னது? தேர்ட் வந்து ஆக்சுவலி விராட் கோலி. விராட் கிடையாது, அது விராட் கோலி. ஓகே, விராட். 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 நெக்ஸ்ட். ஃபோர்த் வந்து ஸ்ரேயஸ் ஐயர். ஓகே, கேப்டன் ஃபோர்த்தில் தான் விளையாட வைப்பியா? ஆ, ஆமா, கேப்டன் ஃபோர்த்ல இல்ல. ஃபினிஷர் ரோல் எல்லாம் கொடுக்கலாமே உங்களோட கேப்டனுக்கு, அவர் இல்ல நல்லா இல்ல இல்ல பண்ணி இல்ல, இல்ல. கொடுப்பாரு. எங்க கேப்டன் செகண்ட் ரோல்ல எப்பவுமே. ஓகேவா? தேர்ட் டவுன் வந்து கேஎல் ராகுல். ஃபோர்த் டவுன் வந்து அக்சர் படேல். இரு கேஎல் ராகுல். ஓ, இப்பவும் கூட உன் டீம்ல பந்த் இல்ல. இல்ல இல்ல, பண்ணிட்டலாம் கிடையாது. அக்ஷர் பட்டேல். ஓகே, நெக்ஸ்ட். அதுக்கப்புறமா வந்து அக்சர் படேல் அப்புறம் பாண்டியா, ஹர்திக் பாண்டியா. ம். அதுக்கப்புறமா புவனேஷ்குமார். புவனேஸ்வர் குமாரா? ஆமா, அவர் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் விளையாடியே 3 வருஷம் ஆகுது. பரவாயில்ல. ஓகேவா? அவரெல்லாம் வருவாரு என் டீம்ல. ம். அவரெல்லாம் நல்ல என்ன மாதிரி பவுலர் அவரு. அவரெல்லாம் எப்படி உட்கார வச்சான்னு தெரியல. அவர் தான் பயங்கரமா ஸ்விங் பண்ணுவாரு பாலாம். இன் ஸ்விங்கு. அவரை தான் பட்லர், அலெக்ஸ் ஹேல்ஸ் துபாயில எப்படி அடிச்சாங்கன்னு ஞாபகம் இருக்கு. அது வந்து 2020டா. இது ஒன் டே ஓவரா. ஓ, அப்போ நல்லா போடுவாருன்ற. அவர் நியூ பால் சூப்பரா போடுவாரு. ஓகேவா? நியூ பால் பிகினிங்ல தந்துட வேண்டியதுதான் அவருக்கு அப்ப ஓவர். நீ நியூ பால் பும்ரா கொடுக்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் பும்ரா ஆரம்பிச்சா அவரு கூட வந்து ஆக்சுவலா புவனேஷ்குமாரும் அப்படி சேர்த்து போடுவேன். அப்ப நீ ஷமிக்கு கொடுக்க மாட்டேன் நியூ பால். மிட்ல வச்சிருப்பேன் நானு. ஓகே. ம். ம். ஓகேவா? அதுக்கப்புறமா ஆக்சுவலா வருண் சக்கரவர்த்தி. வருண் சக்கரவர்த்தி. ஓகே. ம். அப்புறம் குல்தீப். குல்தீப். ஓகே. அப்போ உன்னோட டீம்ல ஷமி இல்ல. சமி இல்ல, இந்த டீம்ல சமி இல்ல ஃபர்ஸ்ட்ல. அடப்பாவி. மச்சா, நான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா துபாய் வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த பிளேஸ் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி ஸ்பின். ஓகேவா? ம். நமக்காக பிகினிங்ல நல்லா எஃபெக்டிவா பண்ணணும். ஒரு 10ல இருந்து ஒரு 50 ஓவர்ஸ் வந்து ஸ்விங்கும் பண்ணணும் பால். அதே ம். மாதிரி வந்து மீடியம் ஃபாஸ்ட்டும் இருக்கணும். ஃபாஸ்ட் பும்ரா சார் சூப்பரா போடுவாரு. ஓகேவா? ஆ. அப்புறம் வந்து புவனேஷ்குமார் என்ன போடுறாரு மிட்ல. நமக்கு அதுக்கப்புறமா வந்து தேவை ஹர்திக் பாண்டியா மிட்ல. ம். மோஸ்ட் 3 ஸ்பின் பவுலர்ஸ் இருக்காங்க. குல்தீப் யாதவும் அப்புறம் வந்து வருண் சக்கரவர்த்தி இருக்காங்க. அதுக்கப்புறம் அக்சர் படேல் எக்ஸ்ட்ரா பவுலர் இருக்காரு. ஸோ நமக்கு தேவை இது 3. ஓகேவா? ஸோ இதுல வந்து சப்போஸ் ஓ, சரி, புவனேஷ் ஓகே. இப்போ நீ ஷமி உன் டீம்ல இல்ல, அதை நீ ஜஸ்டிஃபை பண்ணிட்ட. நெக்ஸ்ட் உன்னோட 4 ஆல்டர்னேட்டிவ் பிளேயர்ஸ் யார்? 4 ஆல்டர்னேட் பிளேஸ் வந்து நான் வந்து ரேண்டமா தான் சூஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேவா? ம். அது வந்து இவங்களுக்கு பதிலா இவங்க அப்படி ஸ்பெசிஃபிக்கா கிடையாது. ம். சரியா? ஆல்டர்னேட்டா யாரு எந்த பொசிஷன்ல. இப்போ ம். வந்து கேஎல் ராகுல் இருக்காரு. அவரு ம். வந்து பாத்தீங்கன்னா அவர் எந்த பொசிஷன்ல ஆடுவாரு. பிரச்சனை வந்தா ஓப்பனிங்கும் போவார். பிரச்சனை வந்தா ஃபிஃப்த் டவுன் ஆடுவார். பிரச்சனை வந்தா ஒன் டவுன் ஆடுவாரு. ஆடுவார். எல்லா பொசிஷனும் வின் பண்ண முடியுமா? அது வந்து கொஸ்டின் அது மார்க். அவரோட பொசிஷனுக்கு நல்லதா? அவரும் பார்க்கணும்ல. அது வந்து கரெக்ட் தான். அது நான் இல்லைன்னு சொல்ல. ம். சோஃபார் நம்ம டீம் அவர் அப்படிதான் ஆனா ஆட வச்சுட்டு இருக்காங்க கடைசி ஒரு 3-4 வருஷமா. ஆ. ஓகேவா? ஸோ அதனால ஆல்டர்னேட்டிவ் பிளேயர் பார்த்தீங்கன்னா ஜென்ரலா சொல்றேன். ஆல்டர்னேட் பிளேயர் சமி, ம். ம், சஞ்சு சாம்சன், அப்புறம் ஜடேஜா. சமி, சாம்சன், ஜடேஜா. ஓகே. ஆமா. இன்னொருத்தர். அப்புறம் டி நடராஜன். டி நட்ராஜன், ஒருவேளை பும்ரா இல்லைன்னா. ஓகே. ஆமா. ஸோ இவங்க தான். இவங்க 4 பேர் நட்ராஜன் தான். அங்கே சொல்லியாச்சு, வேற யாருன்னா சொல்லு. யாரு? சரி, ஓகே, டி நட்ராஜன் இருக்கட்டும். ம். ஆமா, இதுதான் மச்சான் என்னோட பிளே. இதுதான் என்னோட லிஸ்ட். ஓகே.
ம் நான் ஏன் ஸ்ரேயஸ் ஐயரை கேப்டனா போட்டேன்னா, ஓகேவா, ம் அவரு வின்னிங் கேப்டன்ஸ். இப்போ வந்து ரீசெண்டா அவர் வந்து சூப்பரா விளையாடிட்டு இருக்காரு, கேப்டன்சி நல்லா பண்ணிட்டு இருக்காரு, ஓகேவா. இது சொல்றதுக்கே லைவுக்குள்ள வரிய. இது சொல்றதுக்கு தான் லைவுக்குள்ள வரிய. ஆமாண்டா. அது இல்லாம வந்து அவர் கேப்டன்சி ரொம்ப பிடிச்சிருக்கு, ஓகேவா. நல்லா பண்றாரு. யாருக்கு எந்த டைம்ல வந்து எந்த பேட்ஸ்மேன் போது எப்படி பவுலர் கொண்டு வரணும், ஸ்பின்னரும் சரி, மீடியம் ஃபாஸ்டும் சரி, ஃபாஸ்டும் சரி, கரெக்டா கொண்டு வராரு. பிளேயரும் கரெக்டா இது பண்றாரு, ம் ஓகேவா. ஒரு ஒரு கோச்சா இருந்து என்னதான் பண்ணாலும் டீம் 11 பீப்புள இறங்கி விளையாடும் போது அவரு தான் பெஸ்ட். ஓகே, ஒரு கேப்டனால தான் எல்லா டிசிஷன் எடுக்க முடியும் அந்த டைம்ல. ஸோ அவர் நல்லா பண்ணுவாரு. இப்ப எப்படி நம்ம ஒரு 2007 வேர்ல்டு கப்ல ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா யாரு ஆக்சுவலா டிராவிட் சார் கேப்டனா இருந்தாரு. அவர் கேப்டன் வந்து சடனா தோனியை மாத்தினாங்க 2020க்கு. ம் அப்போ வந்து அது ஒரு பாத்தீங்கன்னா தோனியை மாத்தா அது ஒரு அப்படியே என்டையர் இதுவும் மாறிச்சுல்ல. ஸோ அதனால தான் நானும் ஒரு யங் பிளேயருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதான் ஸ்ரேயஸ் ஐயர். ஓகே. ம் திஸ் இஸ் மை லிஸ்ட். வாட் இஸ் யூ கமெண்ட் அபவுட் தட்? தெரியல எனக்கு. ஸ்ரேயாஸ் ஐயர் அந்த அளவுக்கு இது இல்லைன்னு தெரியல எனக்கு. ஸ்டில் டவுட்ஃபுல். ஏன்னா அவர் வந்து எக்ஸெப்ட் இந்த ரீசெண்ட் வேர்ல்டு கப் தவிர வேற எங்கேயுமே கன்சிஸ்டன்சியாக விளையாடல. ஸோ ஸோ நீ கருண் நாயரே எடுக்க மாட்டேன். ரீசெண்டாக ரன்ஸாக கூச்சிட்டு இருக்காரு. ஆக்சுவலா ஆமா, கருண் நாயர் சார் நான் போடலாம் தான் நினைச்சேன் ஆப்ஷன்ல. ஆனா வந்து டு பி ஃப்ராங்க், கருண் நாயர் சார் வந்து எந்த பிளேஸ் ஆடுறாரு எனக்கு தெரியல. அவர் மிடில் ஆர்டர் தான் ஆடுவார். மிடில் ஆர்டர் தான் ஆடுவார். 4 இல்லை 5th பொசிஷனில் ஆடுவார். கண்டிப்பா கருண் நாயர் எடுக்கலாம் மிடில் ஆர்டர்ல. ஏன்னா மிடில் ஆர்டர்ல சப்போஸ், அப்படி ஓகேவா, கருண் நாயர் அவர் எடுத்தா யாரை தூக்குவேன்? சப்போஸ் அத்திக் பாண்டியாவோ, அக்ஷர் படேலோ, இல்லைன்னா கேஎல் ராகுலோ, ம் யாரோ வந்து இது ஆனாங்கன்னா கண்டிப்பா கருண் நாயர் அந்த இடத்துக்கு கொண்டு வரணும். ஓகே. ம். அப்போ அப்படி இல்லை, அவங்க யாருக்குன்னா இன்ஜுரி ஆச்சுன்னா ஏற்கனவே 4 பிளேயர்ஸ் இருக்காங்கல்ல. ஷமி, சாம்சன், ஜடேஜா, நட்ராஜன், இவங்க 4 பேர்ல ஒருத்தர் எடுத்து தான் கருண் நாயரை உள்ள போட முடியும். ஓ, அதெல்லாம் வேற இருக்கா? ஆனா பிசி ரூல்ஸ் அது மாத்திக்கலாம். எப்படின்னா நேத்து கூட ஒண்ணு பார்த்தல. இப்போ வந்து ஒருத்தர் வந்தாரு, நல்லா பயங்கரமா அடிச்சிட்டாரு, ஆல்ரவுண்ட் பவுலர். நம்ம நம்ம கிட்ட இருக்கு, என்ன வேணா மாத்திக்கலாம். அதெல்லாம் இதுல நடக்காது. ஏற்கனவே நீ இப்ப அனௌன்ஸ் பண்ணணும் ஸ்குவாடு. ஓ, ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணியாச்சு, நம்ம தான் லேட்டா ரிவ்யூ பண்றோம். ஓகே ஓகே ஓகே. ஆக்சுவலா நம்ம முன்னாடியே பண்ணிருக்கலாம் அது. ஆமா. ம். சரி சரி. சோ இதுல என்னவா இருக்கும், ஒரு ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டன்ஸா இருந்தா நீ என்ன நினைக்கிற ஒபினியன்? தெரியல. நான் இப்போதைக்கு வந்து ரோஹித் சர்மா தான் கேப்டனா வச்சுப்பேன். ஓகே. ஏன்னா அவர் ஏற்கனவே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு, கிட்டத்தட்ட 15 வருஷமா கிரிக்கெட் விளையாடுறாரு. ரீசெண்ட் வேர்ல்டு கப் வேற ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒரு குரூஷியலான டைம்ல ஸோ சேஞ்சிங் கேப்டன் வந்து நாட் எ குட் ஆப்ஷன். ஸோ அதனால நான் ரோஹித் சர்மா கேப்டன்ஸ் வச்சுப்பேன். ஸ்ரேயஸ் ஐயர் வந்து 4th பொசிஷனில் விளையாடுவார். ம்ஹும். ஒருவேளை அவர் சரியாக பர்ஃபார்ம் பண்ணலைன்னா நான் சஞ்சு சாம்சனோ இல்லை வேற யாருன்னா ஆப்ஷன், பந்து, சஞ்சு சாம்சன் 2 ஆப்ஷன்ஸு அங்கே வச்சுட்டு அவங்கள விளையாட வைக்க போகிறேன். தட்ஸ் குட். பட் இது என்னோட டீம், ஓகேவா, பார்ப்போம். நம்ம இந்தியன் பிளேயர் அவங்க வந்து இதே மாதிரி தான் நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணாங்க எப்போ 2020 வேர்ல்டு கப்லயும். ஆனா ம் வந்து அதையும் தாண்டி வந்து 2020 வேர்ல்டு கப் வின் பண்ணி கொடுத்தாங்க. ஐ ம் பிலீவ் தட் நம்ம இந்தியன் டீம் செலக்ட் பண்ண பிளேயர்ஸ் நல்லா விளையாடுவோம் நம்ம ஆமாம். பார்க்கலாம். ம் ரோஹித் சர்மா அபியஸ்லி என்ன சொல்றது, அவரு இஸ் த பெஸ்ட் கேப்டன், நான் இல்லைன்னு சொல்ல. பட் நான் வந்து கரண்ட் ஜென்ரேஷன் யாரு வின்னிங் கேப்டன்சி அதை பேஸ் பண்ணி தான் நான் சீரியஸ் ஆகி சூஸ் பண்ணேன். ஸோ ஓகே. நம்ம கேப்டன் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபியூச்சரிஸ்க்கு தான் யோசிக்கணும், ஓகேவா. அடுத்த 3 வருஷத்துக்கு எப்படி, அந்த மாதிரி தான் நம்ம யோசிக்கணும். எஸ், அது யோசிக்கலாம். பட் இப்போ வந்து இந்த வர்ஜ் ஆஃப் த வேர்ல்டு கப்போ இல்லை வர்ஜ் ஆஃப் த சாம்பியன்ஸ் ட்ரோஃபியோ அது பண்ணக்கூடாது. இது முடிச்ச உடனே ஒரு யாரோ ஒருத்தங்களை, ஸ்ரேயஸ் ஐயரோ இல்லை வேற யாருன்னா கூட புது கேப்டன் அனௌன்ஸ் பண்ணலாம். அது ஒரு எப்பவுமே வந்து ஒரு வேர்ல்டு கப்போ இல்லை ஒரு பெரிய டோர்னமெண்ட் வரும்போது ஸோ ம்ஹும். ஏற்கனவே பண்ணவங்க தான் அவங்க ப்ரெஷர் ஹேண்டில் பண்ண தெரியும். புதுசாக ஒருத்தனை கொண்டு வந்தால் அது வந்து எப்படி போகும்னு சொல்ல முடியாது. அதுவும் அட்லீஸ்ட் ஒரு வருஷம் முன்னாடியாவது அனௌன்ஸ் பண்ணணும். இப்போ ம்ஹும். அடுத்த நெக்ஸ்ட் பெரிய டோர்னமெண்ட் வருதுன்னா இப்போ ஒரு வருஷம் முன்னாடி அனௌன்ஸ் பண்ணாதான் இந்த ஒரு வருஷம் அவங்க விளையாடி அப்போர்ட் பண்ணலாம். ஆனால் சடனாக வந்து இது வரைக்கும் இந்தியா கேப்டனே பண்ணல ஒருத்தர், அவரை கொண்டு போய் நீ வந்து சாம்பியன்ஸ் ட்ரோஃபிக்கு வச்சேன்னா
அது வந்து எப்படி போகும்னு தெரியாது. ஏன்னா அவரோட ஸ்டைல் ஆஃப் கேப்டன்ஷிப்பே எப்படி இருக்கும்னு நம்மளுக்கு தெரியாது. ஏய் நம்ம தான் பார்த்துருக்கோமாடா இந்த டிராஃபில எல்லாம். அது பார்த்துருக்கோம். வி ஹவ் சீன் பட் ஆமா பிபிஎல், ஆமா ஐபிஎல், தோனியில சையத் முஸ்தாக் அலி ஆக்சுவலா எனக்கு பார்த்துருக்கோம். டவுட் இப்போ ஓகேவா பட் இப்போ வந்து பட் ஆமா. எப்பவுமே வந்து இன்டர்நேஷனல் கிரிக்கெட் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் தென் லீக் கிரிக்கெட். ம், அது ம், ஒன்று ம், இருக்கு. ஸோ ம். நான் என்ன சொல்றேன்னா, அவர் கேப்டன் பண்ணலாம். பட் ஒரேடியா சாம்பியன்ஸ் ட்ரோபி கொடுக்காம ஒரு வருஷம் முன்னாடியே கொடுத்து அப்போ சாம்பியன்ஸ் ட்ரோபிக்குன்னா தாராளமாக வச்சுக்கலாம். ஓகே அப்ப எனக்கு டவுட் வருது. இப்போ 2007 இருக்கும்போது தோனி எல்லாம் டைரக்டா 2020 வேர்ல்டு கப் தான் கேப்டன் வந்தாரு. இல்லை, அவர் 2020 வேர்ல்டு கப்புக்கு வரல. ம்ஹும். அவருக்கு முன்னாடியே ஒரு வருஷம் முன்னாடியே கேப்டன்சி கொடுத்தாங்க. ஓ அப்படியா? ஆ, அப்ப நான் 10th படிச்சுட்டு இருந்தேன். நீ எது படிச்ச இவங்களுக்கு எதுக்கு? தெரியலடா. ஓகேவா? அப்போ நம்ம பார்க்கறது ஓகே தோனி வந்தாரு டைரக்டா கேப்டன் கொடுத்தாரு வின் பண்ணி கொடுத்தாரு அப்படின்னாங்க. அவருக்கு நேராக கொடுக்கலன்னு நான் வந்து நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் எனக்குமே எக்ஸாக்டா தெரியாது. பட் நான் பிலீவ் பண்ணுவேன் மச்சான். ஒரு பிளேயரை எடுத்தேன்னா அந்த பிளேயரை நான் பிலீவ் பண்ணுவேன். ஸோ அதனால வந்து கொடுக்கலாம். இப்போ எனக்கே தெரியாது அவருக்கு ஒரேடியா கொடுத்தாங்களா இல்லை கொஞ்ச நாள் மேட்சஸ் முன்னாடி விளையாடினாருன்னு தெரியல. பட் எப்பவுமே வந்து பிசிசிஐ பொறுத்த வரைக்குமே வந்து சடனா எதுவுமே இல்லாதவனை ஒருத்தனை கொண்டு வந்து முன் வைக்க மாட்டானுங்க. ம், 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 கொஞ்சம் ஒரு மாதிரி புது கேப்டன் வைக்க போறாங்க அப்படின்னா ம். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு சான்ஸ் கொடுப்பாங்க. ஒரு வருஷம் முன்னாடி இல்லை அட்லீஸ்ட் 6 months முன்னாடியாவது ஒரு சான்ஸ் கொடுத்து அவங்க எப்படி பண்ணுறாங்களோ அதுக்கப்புறமா தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஒரேடியாக நேராக இங்கே கொண்டு வர முடியாது. ஓகே ம். ஓகே. தட்ஸ் குட் டிசிஷன். ஓகேடா. நம்ம பார்ப்போம் ஓகேவா. ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க ஐசிசி சாம்பியன்ஸ் ஆஃபீஸில் ஆ என்ன பண்ணுறாங்க. ஃபைனலாக இந்தியா இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ஜெயிக்குமா ஜெயிக்காதா? வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன்? ஸோ இந்தியா சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ஜெயிக்குமா ஜெயிக்காதா? இந்தியா சாம்பியன் ட்ராஃபி ஜெயிக்க வாய்ப்புகள் அதிகம். ஓகே அப்போ ஃபைனல் போவாங்க கண்டிப்பாக. ஓகே ஃபைனல் போவாங்க. ஸோ ஃபைனல் வந்து ஆப்போனன்ட் டீம் யார் வராங்க அது பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஓகே ஓகே. ம். ஃபைனல் போவாங்க கண்டிப்பாக. நான் ஒரு 4 டீமை நான் ப்ரிடிக்ட் பண்ணுறேன் செமிக்கு. ஓகேவா? ஸோ இந்தியா, பாகிஸ்தான், ஆஸ்திரேலியா அண்ட் 2 டீம் வந்து ஆல்ட்ரா இருக்கலாம். ஓகேவா? ஒன்று சவுத் ஆப்பிரிக்கா இருக்கலாம், இன்னொன்று இங்கிலாண்டா இருக்கலாம். ஓகே. ஓகே. இந்த லெட்ஸ் 5 டீம் தான். லெட்ஸ் hope that India will win this Champions Trophy. Two யா consecutive ICC trophies, யா T20 and this one. ஆமா Okay, ஆமா. பார்ப்போம். இதுல நல்ல ஒரு நல்ல பிளேயர்ஸ் அது ஐ மீன் த சாலிடான ஆல்ரவுண்டர், சாலிடான பவுலர், சாலிடான ம், பேட்ஸ்மேன் அவங்க எந்த இன்ஜுரிஸ் இல்லாம இருந்தாங்கன்னா ஐ ம். ஹோப் எவ்ரி திங் வில் கோஸ் குட். ஓகேவா? யாராவது ஒருத்தர் இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா அது ஒரு ஒரு டிராபேக் மாதிரி ஆமா, ஒண்ணே எக்ஸ்பெக்ட். ஒன்று 4 ஸ்பின்னர் எதுக்கு வச்சிருக்காங்கன்னு தெரியல. அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், எடுத்தவங்களுக்கு. நம்மளுக்கு தெரியாது. கண்டிப்பா. ஏன்னா நீயும் நான் வந்து எந்த கிரிக்கெட்டும் விளையாடினது இல்லை, சும்மா ரோடு வர கிரிக்கெட் தான் விளையாடுறது. Correct. ஆமா அவங்க ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க அவங்ககிட்ட இருக்கும். பட் ம், நம்ம பார்க்கலாம் என்ன நடக்குது. 4 ஸ்பின்னர் எடுத்து வச்சிருக்காங்க பார்க்கலாம். என்ன ம். பார்ப்போம். ஓகே தென். We'll see you the actually next Until next time, see you. until next time. Okay, sure.